முத்து, மீனா 2 பேருமே போறாங்க. போயிட்டு பூ கட்டுற எல்லாருக்குமே இந்தாங்க காசு அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. இல்ல மீனா, எனக்கு இந்த காசெல்லாம் வேணாம். நீயும் எங்கள மாதிரி தானே. நீ எத்தனையோ வாட்டி எங்களுக்கு மாலைலாம் கட்டி குடுத்துருக்க. நாங்க அப்பலாம் உனக்கு காசா குடுத்துருக்கோம். குடுத்தா கூட நீ வாங்கியிருக்கியா? வேண்டான்னு தானே சொல்லியிருக்க. நீங்க 2 பேரும் நல்லா இருந்தாலே எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்றாங்க. பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க மீனா, முத்து 2 பேருமே. முத்து அப்படியே ஃபோன் பேச போயிட்டாரு. அப்போ ரொம்ப நல்ல புருஷன் உனக்கு கிடைச்சிருக்காரு மீனா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க எல்லாருமே சொல்றாங்க. அதை கேட்டோடனே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க மீனா. அப்போ யோசிக்கிறாங்க, என்ன பண்ண போகிறேன் இந்த பணத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அவருக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. ரொம்ப சூப்பர் மீனா, நல்ல ஐடியா, அதுவே பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே வராங்க, வீட்டுக்கு வேகமாக வராங்க 2 பேருமே. வீட்டில் அண்ணாமலை இதுக்கு அதுக்கும் நடந்துக்கிட்டே இருக்காரு. என்னங்க நீங்கள் இப்படி நடந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. இல்லை ஏதோ வண்டியை கடத்திட்டான்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல, அதனால தான் ஒரே பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் ஏதாவது ஒன்று இல்லை ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. உங்ககிட்ட என்னவோ அப்படியே வந்த பணத்தை அப்படியே கையில் கொடுக்குற மாதிரியே நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே முத்து ஓடி வராரு, பணம் எடுத்துகிட்டு வராரு. பா இந்தாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு என்ன நடந்ததுன்னு அதை சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. வண்டி கிடச்சிச்சா? வண்டியெல்லாம் கிடச்சிருச்சிப்பா, அது ஏதோ அவனுங்களோட கட்சிக்காரங்க தான் யாரோ திருடிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரி சரி, நல்லபடியாக மாலையை கொடுத்துட்டிங்களா? கொடுத்துட்டோம், பணம் கிடச்சிருச்சிப்பா, கொடுத்துட்டாங்க, ரொம்ப சந்தோஷப்பா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. இந்த பணத்தை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. விஜயா இங்கே வா அப்படின்னு சொல்கிறாரு. 2 பேருமே சேர்ந்து நின்று அந்த பணத்தை வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு மறுபடியும் அண்ணாமலை பணத்தை கொடுக்குறாரு. நீ வச்சுக்கப்பா, உனக்கு எதுக்காவது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட கொடுக்குறாரு. மீனா வாங்கிக்கிறாங்க. வீட்டில் விஜயா இருக்காங்க. உள்ளே சமைச்சிக்கிட்டு இருக்காங்க மீனா. சமையல் பண்ணிகிட்டே இருக்கும்போது விஜயா கிட்ட அப்படியே ரோகிணி வராங்க. அத்தை, நான் வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா நீ இவ்வளோ லேட்டாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. இல்லை அத்தை, நைட்டு கொஞ்சம் லேட்டாக வந்தேன், அதான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரிம்மா, நீ தான் என் வீட்டு மருமக, நீ பணத்தெல்லாம் எவ்வளோ கரெக்டாக கொடுக்குற பாத்தியா? ஆனால் இங்கே சில பேர் இருக்காங்களே, என் பேர்லேயே கடை நடத்துகிறாங்க, ஆனால் காசெல்லாம் தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. இதெல்லாம் மீனா கேட்டுட்டு இருக்காங்க. அப்படியே போயிட்டு பணத்தெல்லாம் எடுத்து கட்டு அப்படியே வைக்கிறாங்க. பார்த்தீங்களா எல்லாம் 500 நோட்டு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. அப்படியா, ஆமாம் ஆமாம், எல்லாத்தையும் பர்ஸில் வச்சுக்கிட்டாங்க. கிட்ட வராங்க மீனா. அத்தை நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்ன அத்தை மீனா போகிறாங்க, பணத்தை கொடுப்பாங்கன்னு பார்த்தா பணத்தை கொடுக்காமலே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. அதான் அவங்க அம்மா வீட்டுக்கு எடுத்துமே கொடுப்பா எல்லா பணத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பயங்கரமாக கோவத்தோடு இருக்காங்க. மீனா அங்கேருந்து போகிறாங்க. போயிட்டு ஷெட்டுக்கு போகிறாங்க. அங்கே அவங்க ஃப்ரெண்டு எல்லாரையுமே பார்க்குறாங்க. பார்த்தோடனே ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க, என்னம்மா இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை அவருக்கு ஒரு கார் வாங்கி தரலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம், அவர் கார் விற்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும்ல, உங்கள் எல்லாருக்காகவும் விற்றாருன்னு எனக்கு தெரியும், ஆனால் அவருக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மனசு, அவர் என்றைக்குமே எல்லாருக்குமே நல்லது தான் செய்வார், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, அதை வச்சு நம்ம ஒரு கார் வாங்கி தரலாமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அவன் ஏற்கனவே ஒரு கார் பார்த்தாமா, பார்த்துட்டோன்னே விலை அதிகமாக இருக்குன்னு வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டான், நம்ம ஒன்றா போய் அதை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி நம்ம போகலாம், உடனே வாங்க, அங்கே செகண்ட்ஸில் நிறைய கார் இருக்கும், வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போய் அங்கே நிறைய கார் இருக்குது பார்க்குறாரு. முத்து பார்த்த கார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இருக்குது இன்னும் அங்கே இருக்குது பாருங்கள், போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. போயிட்டு பார்க்குறாங்க. நல்லா இருக்குல்ல காரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா உள்ளே போய் உட்காந்துலாம் பார்க்குறாங்க. கார் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராங்க. எவ்வளோ இந்த காரு? இந்த காரோட விலை 3 லட்சம் ரூபாம்மா அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அவ்வளோவா, அவ்வளோ பணம் என்கிட்ட இல்லையே, வெறும் 60,000 ரூபாய் தான் என்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. என்னம்மா 1 லட்ச ரூபாவது கையில் கொடுக்கணுமே, 60,000 ரூபாய் மீதி பணத்தை எப்படியாவது ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. நாங்கள் அந்த காரை வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. சரிம்மா, நீ 1 லட்ச ரூபா கையில் கொடுத்துட்டு மீதி வந்து நீ இஎம்ஐ போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே வராங்க. மீனா வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்காங்க. வர வழியில் சீதாவை பார்க்குறாங்க. என்னக்கா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு சீதா கேட்குறாங்க. இல்லை நான் கார் ஷோரூம் வரைக்கும் போனேன், போயிட்டு அவருக்கு கார் வாங்கி தரலான்னு பார்த்தேன். அப்படியாக்கா, சூப்பர், நல்ல வேலை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா சொல்கிறாங்க. இல்லை அங்கே நிறைய பணம் கேட்குறாங்க, என்கிட்ட 60,000 ரூபா தான் இருக்குது, 40,000 ரூபா கம்மியாக இருக்குது, ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கொஞ்சம் தரேன்னு சொன்னாங்க, இன்னும் கொஞ்சம் பணம் வேணும், அங்கே வட்டி கொடுப்பாரு, அவர்கிட்ட போய் கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அவர் இங்கே இல்லையேக்கா, சரி நான் இன்னொரு இடத்துல இருக்குது, வாக்கா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா மீனாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. ரோகிணி அவங்க ஃப்ரெண்டு பார்லரில் இருக்காங்க. அப்போ மனோஜ் வராரு. வந்தவொடனே ரிசப்ஷனில் பார்க்குறாரு. என்ன இது நேம் போர்டு மாறி இருக்குது, இது நம்ம அம்மா பேரில் தானே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே வராங்க ரோகிணி வெளியே. பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஐயோ இவர் எங்கே இங்கே வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டும் பார்க்குறாங்க. ஐயோ நல்லா மாட்டிக்கிட்டோம் போல இருக்கே, என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆமாம், இங்கே நேம் போர்டு அம்மா தானே இருந்தது, இதுனா வேறு யார்தோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு. அதுவா, நேம் போர்டு வந்து சரியாக இல்லை,
அதை வந்துட்டு சரி பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க. என்ன ஒளர்ற, ஏதோ தப்பாக சொல்கிற, நேம் போர்டு மாற்றி வச்சுட்டு ஏதோ ரிப்பேர் பண்ண கொடுத்தலாம் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பயங்கரமாக கோவப்படுறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மனோஜ், நான் சொல்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க மனோஜ்.